தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாதத்திற்கான நட்சத்திர பலன்கள் 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பங்குனி மாதத்திற்கான பலன்கள். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில், சனி மற்றும் செவ்வாய் சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் இருப்பதனால் தன லாபங்களும் விரயங்களும் சமமாகவே இருக்கும். இதில் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு குறிப்பாக ஒரு உயர்வான மாதமாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய இந்த பங்குனி மாதத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று அன்னதானங்கள் செய்வது இவர்களுக்கு நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் இறுதியான 30, 31 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 5, 6. பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பல வகையான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். புதிதாக வேலை தேடுவது, தொழிலில் புதிய நபர்களை சேர்த்துக்கொள்வது, இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கும் இந்த மாதம் பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. ஆஞ்சநேயரை இந்த அமாவாசை திதியில் வழிபாடு செய்வது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கி வந்தால் பங்குனி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுக்கும் இந்த மாதம் ஏற்றதாகவே அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் 17, 18, 19, ஏப்ரல் மாதத்தில் 10, 11. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது இவர்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபகரமான மாதமாக இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சூரியன், சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது பங்குனி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு தன லாபத்தை அதிகரிக்கும். நீங்கள் பெற வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு இந்த மாதம் மிகவும் சிறந்தது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் செய்யலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பங்கு சந்தையின் முதலீடுகள் மிகுந்த லாபத்தை தரும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரும். இத்தனை காலம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை மாறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையலாம். எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் மார்ச் 20, 21, 22 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 10, 11, 12. இவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யவும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு மன நிறைவான மாதமாக அமையப் போகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். இதுநாள் வரையில் எதிர்பார்த்த விஷயங்களில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம்.
மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன், சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தொழிலில் மறைமுக எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் உண்டு. செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வந்தால் இவர்களுக்கு மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வெல்லலாம். தனிப்பட்ட முறையில் தொழில் செய்பவர்கள், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் வீரபத்ரரினுடைய வழிபாடு இந்த மாதம் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒன்று. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. இந்த வேலை விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 10ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரமானது இவர்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் கொடுப்பார். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். மேலும் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வணங்கி வந்தால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் 28, 29, 30 மற்றும் ஏப்ரல் மாதம் 10, 11, 12. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் சிறப்பாக அமோகமான ஒரு மாதமாக அமையும். 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி, செவ்வாய் இவர்களினுடைய சேர்க்கையானது இதுவரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் மனதில் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் இருந்ததோ உங்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க பணியில் பெரிய பதவிகள் இருந்தவர்களுக்கும் வழக்கு விசாரணை என்று இருப்பவர்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஸ்ரீராம நவமியில் அவசியம் நீங்கள் ராமபிரானை சென்று வழிபாடு செய்யவும். மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமரை சென்று வழிபட்டால் அங்கு இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மார்ச் மாதம் 28, 29 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 5, 6, 7 ஆகிய நாட்கள் விசேஷமானது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த கிரக சஞ்சாரங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தரலாம். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்யவும். முடிந்த வரையில் சிவனாலய வழிபாடுகள் செய்ய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் உண்டு. புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குறை அனைத்தும் மாறக்கூடியது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும். விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாடும் நரசிம்மரினுடைய வழிபாடும் உடலில் ஒரு நல்ல தெம்பையும் பலத்தையும் கொடுக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். இவற்றால் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் மார்ச் மாதம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 17, 18, 19, ஏப்ரல் மாதம் 10, 11, 12. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கான பலன். இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களுக்கு சில மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம்.
இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ஒரு முறை இவர்கள் மலையனூர் சென்று அங்கு அங்காளம்மனை வழிபாடு செய்து வரலாம். மேலும் பங்குனி உத்திரத்தன்று இவர்கள் அன்னதானம் செய்ய இந்த மாதத்தில் வரக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். பிரிந்த உறவுகளிடத்தில் மீண்டும் ஒன்று சேருவது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் 25, 26, 27 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 1, 2, 3. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானாலும் மற்றும் செவ்வாயினாலும் இவர்களுக்கு சற்று மனக்குறைகள் ஏற்படலாம். ஒரு சிறிய வாக்குவாதங்களோ அல்லது குடும்பத்தில் இருந்து சின்ன ஒரு பிரிவினையோ இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளிடத்தில் மனஸ்தாபங்களும் மற்றும் அலுவலக விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் மனஸ்தாபங்களும் வந்து போகும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் நாவடக்கம் மிகவும் தேவை. பொறுமை, நிதானம் இது இரண்டையும் கடைபிடித்தால் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம். வெளியூர் பிரயாணம் செல்பவர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. பிள்ளையார்பட்டி சென்று அங்கு விநாயகரை வணங்கி வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சுபம் தரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் 22, 23, 24 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 12, 13, 14 இந்த நாட்கள் சாதகமானது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேது சஞ்சாரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறதியை ஏற்படுத்தலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வண்டி வாகனங்களினுடைய சாவிகள் இவை தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த மாதத்தில் இதில் கவனமாக இருக்கலாம். உங்களினுடைய 2 சக்கர வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்கள் எங்கேயாவது எடுத்து செல்வதாக இருந்தால் விநாயகரை வழிபாடு செய்து நீங்கள் வாகனங்களை எடுக்கலாம். திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் செய்வதாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் திருமணம் செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகளும் இல்லாமல் இருக்க தன்வந்திரியை வழிபாடு செய்யலாம். மார்ச் மாதம் 18, 19, 20 மற்றும் ஏப்ரல் மாதம் 5, 6, 7 சாதகமான நாட்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ராசிநாதன் சூரியன் சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலையும் சஞ்சாரம். கணவன் மனைவியிடையே சில மனக்குறைகள் வந்து போகும். புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே மனக்குறைகள் வரலாம். ஆகவே பரஸ்பரம் புரிதல் என்பது இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் பங்குனி உத்திரத்தன்று தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று மாலை வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்யவும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். ஆரோக்கியம் விஷயத்தில் அவசியம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பசுமாடுகளுக்கு ஏகாதேசி திதி என்று உணவளிப்பது மிகவும் விசேஷம். மார்ச் மாதத்தில் 25, 26, 27 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 10, 11, 12 சாதகமான நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான், பிறகு சேரக்கூடிய செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில மனக்குறைகளை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது
மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி மற்றும் செவ்வாய் இவற்றினுடைய சஞ்சாரத்தில் ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வழிபாடுகள் மிகவும் முக்கியம். ஹஸ்தா நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறை திருமலா சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சாதகமான நாட்கள் மார்ச் மாதத்தில் 16, 17, 18 மற்றும் ஏப்ரல் மாதம் 3, 4, 5. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துலையும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துலையும் சூரியனினுடைய சஞ்சாரம். சூரியன் சனி பகவானுடன் இருப்பதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம். ஆகவே இந்த பங்குனி மாதத்தில் சற்று கடனை குறைத்து கொள்வது நல்லது. மேலும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். பிரயாணத்தின் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் கையெழுத்திடும் பொழுதோ அல்லது மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு, விசாரணை, கோர்ட்டு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்றும் பங்குனி உத்தரத்தன்றும் முருகனை வழிபாடு செய்ய இந்த கிரக சஞ்சாரத்தினால் சற்று பிரச்சனைகள் குறையும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதத்தில் 22, 23, 24 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 5, 6, 7. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறப்பான ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டும் அல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் தரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். பிரயாணமும் உங்களுக்கு வெற்றியை தரலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்கு தேரும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் வரும் மற்றும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பொடி இந்த கஸ்தூரி மஞ்சளை பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமையோ அல்லது பௌர்ணமி திதியிலேயோ மகாலட்சுமியினுடைய வழிபாடு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த பங்குனி மாதத்தில் மார்ச் மாதம் 28, 29 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 5, 6, 7. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி சற்று கடன் பிரச்சனையை கொடுத்தாலும் மாதத்தின் இறுதியில் அது மாறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளினால் மன கஷ்டங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் பெற்றோர்களினுடைய வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் பிள்ளைகளினால் ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களின் அறிவுரைகளை அவசியம் கேட்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நண்பர்களினால் சில பிரச்சனைகளும் மற்றும் வழக்கு, விசாரணை போன்றவற்றிலும் ஈடுபடலாம். மிகவும் கவனமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு மனதை வருடலாம். ஆகவே வியாழக்கிழமை தோறும் குபேரன் வழிபாடு செய்வதும் மற்றும் மந்த்ராலயம் சென்று அங்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். மார்ச் மாதத்தில் இறுதியான 27, 28, 29 மற்றும் ஏப்ரல் மாதம் மத்தியில் 11, 12, 13 சாதகமான நாட்கள்.
அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்டது பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குறைகளும் வரும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வந்து போகும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சற்று மனதில் வருத்தத்தை தரலாம். இந்த மாதம் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால், பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். மேலும் அமாவாசை திதியில் இறந்தவர்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து மற்றும் கோஷாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிக்க கிரக தோஷங்கள் தீரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால், மார்ச் மாதம் 18, 19, 20 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 10, 11, 12. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாவதும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு அதுக்கான நல்ல செய்தியும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு பிள்ளைகளினால் சற்று மனக்குழப்பங்களும், கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் 15 மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைகிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கும் இந்த காலகட்டம் அருமையான ஒன்று. பிரயாணங்கள் முடிவு செய்வதும் மற்றும் பிரயாணங்களுக்கான ஒரு சில முயற்சிகளும் வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. மேலும் இந்த மாதம் இவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தாலும் பெண்களுக்கும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரக்கார அன்பர்கள் மார்ச் மாதத்தில் 17, 18, 19 மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 9, 10, 11 இந்த நாட்கள் சாதகமானவை. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? ஒரு அலைச்சல் நிறைந்த மாதமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் நண்பர்களிடத்தில் பகை வரலாம். மேலும் இவர்களுக்கு உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு. ஆகவே இவர்கள் இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஏகாதேசி திதியில் இவர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் பெருமாள் ஆலய வழிபாடும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் சற்று இவர்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் மற்றும் உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் நண்பர்கள் உறவினர்கள் இடத்தில் பகை சேர்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு உண்டு. ஆகவே வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 18, 19, 20, ஏப்ரல் மாதம் 7, 8, 9. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு சுகத்தையும் மற்றும் மிகுந்த ஒரு மன பாரத்தை குறைப்பதாகவும் இருக்கும். பிள்ளைகளால் இதுவரையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும். 4ஆம் இடத்தில் சூரியன் சனி வருவதனால் பூராட நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களில் இவர்கள் பிரயாணம் செய்வதை சற்று கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் இவர்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதும், கூட்டு தொழில் முயற்சியில் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் 15, 16, 17 சாதகமான நாட்கள் மற்றும் ஏப்ரல் 10, 11, 12 சாதகமான நாட்கள். பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான காலம். இதுவரையில் சொத்து தகராறு இருந்தவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும்.
உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு மாதமாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பண வருவை தருவார். இவர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு நீங்கும். மார்ச் மாதம் 20, 21, 22 சாதகமான நாட்கள். ஏப்ரல் மாதம் 10, 11, 12 சாதகமான நாட்கள். பங்குனி உத்தரத்தன்று இவர்கள் குலதெய்வ வழிபாடை செய்து முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். திருமண தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் பங்குனி உத்தரத்தன்று இவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அவசியம் பிரார்த்தனைகள் நிறைவேறும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாத பிறப்பான பங்குனி மாதம் அன்று பெருமாளை வழிபாடு செய்தால் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கூடுமான வரையில் இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட்டு வழக்கு விசாரணைகளில் இவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் புதிய வீடு வாங்குவது விற்பது இதில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் மார்ச் மாதம் 20, 21, 22 மற்றும் ஏப்ரல் மாதம் 12, 13, 14 மிகவும் சாதகமான நாட்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் குறைகள் தீரும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்குறைகள் மாறக்கூடிய காலமாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். உற்றார் உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன், சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது குடும்பத்திலிருந்து உங்களை சற்று விலக்கி வைக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். ஆகவே இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிம்மதியை தரும். மார்ச் மாதம் 25, 26, 27, ஏப்ரல் மாதம் 10, 11, 12 சாதகமான நாட்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குருவின் அனுகிரகத்தால் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் 19, 20, 21 சாதகமான நாட்களாகவும் ஏப்ரல் மாதம் 10, 11, 12 சாதகமான நாட்களாகவும் அமைகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். இதனால் வரையிலும் உங்களுக்கு வேலை இடத்தில் பணியிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தீரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நீங்கள் பெறலாம். பெண்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாகவே இருக்கும். பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குறை தீரும். பெண்களுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதோ அல்லது வீடு வாங்குவது விற்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சஞ்சலங்களும் மாறும். கோர்ட்டு வழக்கு விசாரணை இவற்றில் உங்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் மாதத்தின் இறுதியில் நல்ல முடிவு வரும்.
வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் தீரும். மார்ச் மாதம் 15, 16, 17, ஏப்ரல் மாதம் 8, 9, 10 சாதகமான நாட்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் சனியின் சஞ்சாரம் சற்று எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்டவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உங்களினுடைய தாய் தகப்பனுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். பிள்ளைகளால் ஒரு சில மனக்குறைகள் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பூமி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை கொடுப்பார். உங்களுக்கு ஆறுதலாக உங்களினுடைய மனைவி அல்லது உங்களினுடைய பெற்றோர்கள் உங்களுடன் இருப்பார்கள். இவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படிக்க சூரியனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஒரு முறை ஏனும் நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சிவ சூரியன் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்களுக்கு அர்ச்சனை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்ய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் உங்கள் உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மார்ச் மாதம் இறுதி 28, 29 மற்றும் ஏப்ரல் மாதம் 10, 11 ஆகிய நாட்கள் சாதகமானவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு சில குழப்பங்கள் ஆரம்பத்தில் உண்டு, பின்னர் அது மாறும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இறுதியில் வெற்றியை தரும். பிள்ளைகளால் ஒரு சில மனக்குழப்பங்களும் வந்து போகும். இந்த மாதம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன குறைபாடுகளோ அல்லது மனஸ்தாபங்களோ வந்து போகலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் சின்ன விபத்துகளோ அல்லது காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகளோ வரலாம். விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த யமகண்ட காலத்தில் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதும் விடலை தேங்காய் உடைப்பதும் உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாட்களாக ஏப்ரல் மாதம் 1, 2, 3 மற்றும் மார்ச் மாதம் இறுதியான 28, 29. பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடும் அன்னதானங்களும் செய்யலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பங்குனி மாத பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.